ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மேட்ச் இப்போயே வச்சுருப்போம். மொதல் 2 ரவுண்டு அவங்க ஜெயிச்சிட்டுப்பாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு அவங்க ஏறி போயிட்டுப்பாங்க, நாங்கள் ஏறி போவோம். ஆனால் அவங்க ஏறி ஜெயிச்சிட்டுப்பாங்க மொதல் 2 ரவுண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சுக்குவோம். நான் வீடியோலாம் நைட் டைமில் தான் எடுப்பேன். நைட்டு 1 மணி 12 மணி ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கு. வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போடுவேன். ஆனால் நைட்டு எடிட் பண்ண தான் எனக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும். அப்போ தான் நான் வீடியோ எடிட் பண்ண முடியும். மிச்சம் எந்த டைமுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்னொருத்தன் வந்துட்டுப்பான் எனிமி. இவன் என்ன போட்டு அழிச்சிட்டுப்பான். இப்போ இங்கே இந்த இடத்துல ஏறி போய்ட்டு மெடி வச்சுருந்தோம் பாருங்கள். பின்னாடி இந்த ஒரு எனிமி வச்சுருவோம். வந்து எனக்கு கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ மேலே ஒருத்தர் இவர் கிரானைட் போடுவார் பாருங்கள். இவனுங்க அச்சின்னே இருப்பானுங்க. இவர் ஓடி போய்ட்டு வருவார். ஆனால் டப்புன்னு ரிவ்யூ பண்ணுவார் பாருங்கள். இவர் மெடிக்கேட் போட மாட்டார், பைக்கில் விட்டுவார். இவரை சாவச்சிருவாங்க. 2 பேரே சேர்த்துருவாங்க. சரி, எவனோ ஒருத்தவங்க அமௌண்ட் போட்டிருப்பானுங்க இந்த ரவுண்ட்லேயே. நான் அது பார்த்துக்க மாட்டேன் சரியா. பார்க்காதனால அப்படியே விட்டுப்பேன். அடுத்த ரவுண்டு பாருங்கள், ஏறி போயிருப்பேன். இந்த ரவுண்டு பாருங்கள், ஏறி போவேன். இந்த ரவுண்டில் ஒரு டவுன் பண்ணி கிளியர் பண்ணுறேன். இன்னொரு நான் டவுன் பண்ணுவேன். நான் ரிவ்யூ பண்ணி விட்ருவேன் பாருங்கள். இப்போ ஓடி பாருண்ணா டீம்மேட்டே பாருங்கள். அவனை அடிச்சுன்னு இருப்பான். அவனை அடிச்சுன்னு மாதிரி தான் நான் இவனை அடிச்சிருவேன். அவங்க நாக்காகி கிடப்பான். இப்போ பாருங்கள், இப்போ நான் MC60 வச்சு அடிப்பேன் பாருங்கள். MX8 கன் பேர் சரியா வாயில் வரல, அதான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், முதல்ல ஏறி போய்ட்டு அடிச்சிருக்கணும். ஆனால் இப்போ லேட்டாக அடிச்சிருப்போம். இப்போ டெமிட்ரி படி ஒன்று ரிவ்யூ பண்ணி விட்றாங்க. இந்த ரவுண்டு தோற்றுருக்கோம். இப்போ அடுத்த ரவுண்டு ஏறி போயிட்டுப்போம். இந்த ரவுண்டில் 2 கிலோ 3 கிலோ வச்சுருப்போம் பாருங்கள். இப்போ வீட்டுக்கு பின்னாடி ட்ரெயின் போயினுக்குது, அதனால தான் சவுண்டு கேட்குது. கொட 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 கொடன்னு. இல்லைன்னா சவுண்டு கேட்டிருக்காது. நான் ஒரிஜினல் பேர் வெறும் சுனில் தான். என் ஃபோட்டோ காட்டுறேன். நான் முடி வெட்டிட்டு போயிருப்பேன். முடி கொஞ்சம் அதிகமாகுது, அதனால் இப்போ நான் பர்சனல் விஷயத்தெல்லாம் இதில் தான் சொல்கிறேன். எந்த யூடியூபரும் அவ்வளோ சொல்கிறவங்க மாட்டாங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் யூடியூப்பில். ஆனால் நான் சொல்கிறேன். நான் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே தமிழா ப்ரோ பார்த்து தான். மிச்சம் யாரை பார்த்துமே இல்லை. ஏன்னா அவரும் என்ன மாதிரி தான் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவர் தான். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெட்டு அவனை டவுன் வச்சு கிளியர் பண்ணுறோம். மொத்தம் 3 கில்லுங்க இந்த இடத்துல. அவரும் என்ன மாதிரி தான் ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் நான் இன்னும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆகணும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன்.
வீடியோ பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் பண்ணிங்கன்னா. பாருங்கள், இந்த இடத்துல ஏறி போவேன். ஐடி பேர் டாப் ஜோக்கர். யூஐடி வேணால் உங்களுக்கு பின் நம்பர் எழுதி வைக்கிற கமெண்டில் அடுத்த வீடியோவில் நான் எழுதி வைக்கிறேன். டாப் ஜோக்கர்னு போட்டு எழுதி வைக்கிறேங்க. யூஐடி நான் யூஐடின்னு போட்டு வைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எனிமி இருப்பான். சரியான இடு பாருங்கள். அவனுக்கு 95 395. இப்போ பாருங்கள், சரியான இடு விழும் பாருங்கள். இப்போ முதல்ல ஒரு ஸ்கோப் வச்சு பார்ப்பேன், இருக்க மாட்டேன். இப்போலாம் பாருங்கள் வந்துச்சு. முதல்ல சும்மா ஒரு தடவை வச்சு பார்த்துருப்பேன், வந்திருக்காது. அப்புறம் ரெண்டாவது தடவை வச்சுட்டுருப்பேன். இதை பாருங்கள், ஜோனுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். கீழே இறங்கி மெடிக்கல் சேர்த்து நிற்பேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல என் கில் இல்லை. இது என் டீம்மேட்டு கிரேனேட் போட்டு அவனு சாதிச்சுதான் இருப்பாருங்க. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவில் நான் சுற்றி பார்ப்பேன். இப்படி என் டீம்மேட்டுக்கு நெட் போட சாதிச்சிருவார். நான் ஓடி போவேன் பாருங்கள். இந்த இடத்துல ஓடி போயிட்டு பார்ப்பேன், அவன் யாருக்கு எப்படி சேர்த்து பழகிறான். பார்த்தா போயிடும் அடுத்த ரவுண்டு. இந்த ரவுண்டில் ஒரு கில் தான் அடிச்சிருப்பான் பாருங்கள். இந்த இடத்துல ஏறி போவேன். ஏறி போயிட்டு எப்படி அடிப்பேன் பாருங்கள். மேலே ஏறி போய் பின்னாடி ஏறுவோம் பாருங்கள். பின்னாடி ஒரு எனிமி இருப்பான், அவனை அடிப்பேன் பாருங்கள். அவ்வளோதான், அவன் ஆக்கு. மேலே என் டீம்மேட் ஏறுவான் பாருங்கள். ஏறிட்டான். இப்போ நான் மெடிக்கெட் போடுறேன்னு இப்போ மெடிக்கெட்டில் ஏறிட்டு இருக்கேன். அவங்களே இன்னொருத்த என் டீம்மேட் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஏறிப்போம். அதுக்குள்ளே என் டீம்மேட்டை முடிச்சிடுவாங்க அவன் கதையை. இப்போ பாருங்கள், இந்த மேட்ச்சு வின் ஆகிட்டோம் இந்த ரவுண்டு. இப்போ இந்த இடத்துல நான் இந்த கன்று போட்டு ஸ்கேரு ட்ரிப்பிள் செக்கு போட்டு வாங்கிட்டோம் பாருங்கள். வாங்கினு ஏறி போவேன். ஒருத்தனை டவுன் வச்சுருவோம் பாருங்கள். அதுக்குள்ளேயே நாக்கு வச்சு கிளியர் பண்ணுவாங்க. இப்போ மேலே ஏறி போவோம் பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல ஏறிப்போம். ஒருத்தனை அதுக்குள்ளேயே டவுன் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதோட இந்த மேட்ச் வின் ஆயிரும். இது ஒரு கில் வச்சுட்டு நான் ஒரு கில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்களா முன்னாடி ஒருத்தனை டவுன் வச்சுட்டு ஆள் தான் இது டபுயா.
இதோட நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.